வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரத்தன்மை அப்படின்னா தன்னுடைய பாதையிலிருந்து ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது ஒரு பாதம் நகர்ந்திருக்கிறாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல அந்த பாதத்துல வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, ஏழரை சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் சனி பகவான் சில பிரச்சனைகளை எல்லா ராசி என்பர்களுக்கும் கொடுப்பார். ஏன் பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கிறார் சனி பகவான்? அவருக்கு என்ன உங்க மேல ஏதாவது பகையா, இல்ல தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா? எதுவுமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த கிரகம் இந்த சனி பகவான். அதாவது நிழல் கிரகங்கள் ஒரு விதமாக செயல்படும் போது இந்த சனி அப்படின்ற ஒரு பாவ கிரகம் நீதிகாரகனாக செயல்படுகிறார். அதனாலதான் அந்த சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம், அந்த சிவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிவனுடைய பேரான இன்னொரு பேரான அந்த ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு பட்டம் இந்த சனீஸ்வரனுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சனீஸ்வரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாரிசுகளை பாதிக்கும், உங்களுடைய ஜெனரேஷனை பாதிக்கும். உங்களுக்கு இப்ப எதுவுமே கிடையாது, நீங்க இப்ப ஏதாவது பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்க முன்னோர்கள் செய்த பாவம். இப்படிதான் அந்த சனி பகவான், ஏன்னா அவர் ரொம்ப குளிர்ச்சியான கிரகம், மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பழத்துல ஊசியை குத்தும் போது வழியே தெரியாது, ஆனா அந்த பழம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எதிர்காலத்துலதான் தெரியும். அந்த மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேதனைகளும் மெதுவாக நம்மளுக்கு ஒரு ஸ்லோ பாய்ஸ்னா தான் இந்த சனி பகவான் கொடுப்பார். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில இடத்துல எல்லாருமே எதனால பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னே தெரியாம இருந்துட்டு இருக்கிறாங்க. அதற்குதான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவுல நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க என்னென்ன ஒரு சின்ன ஒரு ரெமெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போரும் அப்படின்ற மாதிரியான சில டிப்ஸை கொடுத்துருப்போம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த ஒரு 4 மாதம், ஏன்னா ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார். டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். தமிழ் மாத கணக்குப்படி ஆடி மாதத்துல இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க என்னென்ன மாதிரியாக ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல கடைசியில ஒரு டிப்ஸா சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள். இந்த ராசியில அந்த சந்திரன் உச்சம் அடைகிறார். சந்திரன் உச்சம் அடைகிறாருனாலே இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் அப்படின்றது இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களினுடைய எண்ணங்கள் மட்டும்தான் அங்க மிகப்பெரிய அளவுக்கு செயல்படும். இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டிசிஷன் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்களினுடைய டிசிஷனையும் இவர்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய ஒரு தனித்துவமான ஒரு குணம். யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா இவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை எந்த விதத்துல சொல்லி ஆஃப் பண்ண முடியுமோ அந்த விதத்துல சொல்லி ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு அலாதியான ஒரு விருப்பமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். இந்த 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே இந்த 4 மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், முதல்ல தொழில் ரீதியாக செயல்பட போறவங்களுக்கு கொஞ்சம் பினான்சியல் சிச்சுவேஷன், கொஞ்சம் நிதி நிலைமை பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கரெக்டா வந்துட்டு இருந்த பேமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4 மாசத்துல
அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய தசாபுத்தி படி இந்த இடத்துல அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், அதாவது அவர்களினுடைய தொழில மிக விரைவாக வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்கலாம், இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஆர்டர் எடுத்தாலே போறோம் அப்படின்ற மாதிரியாக சில கனவுகள் இருக்கும் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு. அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா பினான்சியல் சிச்சுவேஷன் அப்படின்றது கொஞ்சம் டைட் பொசிஷனும் கொடுக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல தான் உங்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி அடைய போறாரு சொல்றோம். அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே தெரிய வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க அந்த பினான்சியல் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 மாதத்தை கடக்கிறதுக்கு உண்டான சில முக்கியமான அமைப்புகளை இந்த ரிஷபராசி என்பவர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். சனி வக்ரத்தன்மையாக 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அந்த வக்ர பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதுவரைக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப பொலைட்டா பேசுவாங்க. அதாவது இவர்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவர்கள் அதற்காக நல்ல நெளிவு சொலிவோட பேசுறதுக்கு உண்டான ஒரு தனித்துவம் அப்படின்றது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த வீட்டுல அந்த இடத்துல தன்னுடைய முடிவு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பை உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அதனால அந்த ராசியையே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 4 மாதத்துல வர்றதுனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லார்கிட்டையும் கட் பண்ணி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது இவன் நமக்கு என்னமோ சரிப்பட்டு வரமாட்டான், இவனை இன்னமே நம்ம பழக்கம் வச்சுக்க கூடாது அப்படின்னு டக்குன்னு அவங்கள கட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான சில குணங்கள்லாம் வெளிப்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. சனி அவருடைய ராசியிலேயே இருந்தா எப்படி செயல்படுமோ அதனுடைய பார்வையும் அதே மாதிரிதான் செயல்படும். இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதிகப்படியாக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்திருக்கும். ஏன்னா இயல்புத்தன்மையாக இருந்த சனி பார்க்கறதுக்கும் வக்ரத்தன்மையாக இருந்த சனி பார்க்கறதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கு. அப்புறம் வக்ரத்தன்மையோடு பார்க்கறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பா, அதாவது தனக்கு என்ன தேவை, ஒரு சுயநலவாதியாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு பாக்கியங்கள் அப்படின்றது 100% கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இது வரைக்கும் குழந்தை பிறப்புல நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 4 மாதங்கள் அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட், அதாவது ஐவிஎஃப்க்கு இல்ல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா செயற்கை முறையில சில விஷயங்களை அணுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10-15 டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டேன், எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சரியான முடிவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அந்த குழந்தை பாக்கியத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார், வக்ர பார்வையாக பார்க்கிறார். வக்ர பார்வை அப்படின்றது நீண்ட நாள் கடன். இது வரைக்கும் ரிஷபராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு மேடம் நான் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம திண்டாடிட்டு இருக்கிறேன், எனக்கு அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போறோம், அதை ஏதாவது ஒரு கட்டத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரியா கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரத்தன்மை நாட்கள்ல கண்டிப்பாக அந்த நீண்ட நாள் கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். நீண்ட நாள் வியாதி, என்ன வியாதினே தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நாங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். டாக்டர்ஸும் ஸ்கேன் பாக்குறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சில பேர் செஸ்ட் ப்ராப்ளம்ன்றாங்க, சில பேர் கேன்சரா இருக்குன்றாங்களோ, சில பேர் ஆர்டினரி கட்டியா இருக்கு. இந்த மாதிரியாக அந்த மருத்துவ ஆலோசனை அப்படின்றது எனக்கு ஒரு முடிவில்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகளை இந்த சனி பகவான் வக்கர பார்வையாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது.
இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான வளர்ச்சிகள்ல ரொம்ப கவனம் செலுத்த போறீங்க. ஏன்னா இது வரைக்கும் மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். இனிமேல் நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தோண போகுது. இதனால நிறைய வளர்ச்சிகளும் நல்ல ஒரு வருமான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யணும் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து காதல் போன்ற சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே காதல் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல்ல சில பிரிவுகள் வருதுக்கு உண்டான ஒரு தருணம். காதல் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் அதற்குண்டான சில முயற்சிகளை செய்வீங்க. ஏற்கனவே காதல்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வக்ரத்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஈகோ கிளாஷ கொடுத்துரும். அதனால அந்த இடத்துல ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா குழந்தை பாக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா வேலைகள்ல வளர்ச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், இது 3மே குறிக்கோளா வச்சு செய்வீங்க. அடுத்து உங்களுடைய தேவை நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி நிலைமை அப்படின்றது, ஃபினான்சியல் சிச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப பேட் கண்டிஷனா போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை நீங்க இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கடன்ல மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டி வச்சுக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட நீங்க ரொம்ப அன்பா பழகுறீங்களோ அவங்க மூலமாக சில எதிர்ப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல வரும். இந்த மாதிரியான சில நெகட்டிவ்களை சமாளிக்கிறதுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்ய வேண்டிய சில எளிமையான டிப்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இடத்துல இருந்த மாதிரி உங்களுடைய வீட்டுல இருந்த மாதிரியே சில சர்வீஸ், அதாவது அங்க வீட்டுல வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடமாட ஹெல்ப் பண்றது. அதாவது சனின்றது பாத்தீங்கன்னா முதியோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. அதனால அந்த வயதானவர்களுக்கோ உடம்பு முடியாமல் இருக்கிறவர்களுக்கோ சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை செய்யுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வயதானவர்களை நான் தான் பராமரிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்னதா பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யுங்க. உங்களால முடிஞ்சது ஒரு 100 ரூபாவை கொடுக்கறதுனால நீங்க ஒண்ணுமே குறைஞ்சு போறது இல்லை. அதனால அந்த வயதானவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சின்னதா உதவி செய்யறது, இதை மாத்திரம் பண்ணினாலே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சாதாரணமா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு சின்னதா நெகட்டிவ் நடக்கும். அந்த சின்ன நெகட்டிவை நீங்க எந்த முறையில சரி பண்ணலாம் அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அதாவது மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. இந்த சனி பகவான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அதனால யாராவது முடியாதவங்களுக்கு, ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன ஒரு பொருளுதவி பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செய்த பாவத்திற்கு ஒரு சின்ன கடுகளவு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி. நம்ம யாரோ நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்திருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு கடுகளவு ஒரு பிராயச்சித்தம் இந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கும்போது செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது போக உங்களுடைய திசா புத்தி அப்படின்றது இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல சில விஷயங்கள்ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு திசை, சனி திசை, அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை, இந்த 3 தசா புத்திகளும் இருக்கும். இந்த தசா புத்தி காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.